இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது. தேங்க்யூ. காமெடிலாம் சூப்பராக இருந்தது. காமெடி, எமோஷ்னல் அது எல்லாமே நல்லா தான் இருந்தது. நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். கிட்ஸுக்கு இது வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட் ஆகும். அப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு கேரக்டரும் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். எல்லாருமே அழகாக இருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அப்புறம் என்ன ஆக போகுது அந்த ஆர்மிலாம் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. குட்டீஸ்லாம் பயங்கரமாக விரும்பி பார்க்குறாங்க. நானே அந்த கேரக்டர் எடுத்துகிட்டு நம்ம இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பவர்ஸ்லாம் வச்சா நம்ம உலகத்தை காப்பாற்றலாமா அப்படிலாம் எனக்கு தோணும். நல்லா இருந்துச்சு. படம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுண்ணா. சீரியஸாக நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில தான் இந்த வருத்தப்படாத கரடிகள் சங்கம் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து நிறையா வந்து விஎஃப்எக்ஸோ நிறைய கிராஃபிக்லாம் வைக்கும்போது எங்களுக்கு எங்கே லேக் ஆகும், குழந்தைங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாதோ அப்படின்னு பார்க்கும்போது சூப்பராகவே கனெக்ட் ஆகும். அது டைலாக் வந்து தமிழ் படத்தில் இருக்க டைலாக்கோ இல்லை நம்ம நார்மலாக பேசுகிற டைலாக்களோ இருக்கிற போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் படம் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் படம் எங்கேயுமே லேக் ஆகலோ, சூப்பராகவே இருந்துச்சு. இந்த வீக்கெண்டில் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தாங்கன்னா பேரண்ட்ஸும் சரி குழந்தைங்களும் செம்ம என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வருத்தப்படாத கரடிகள் சங்கம் வந்து ஏன் போடுறதில்ல, நான் ஸ்கூல் படிக்கும் போது சித்திரம்னு ஒரு சேனலில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் அதை மிஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதில்ல. ஸோ நான் ஏர்லி 2K இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்க்கும்போது என்னோட சின்ன வயசு ஞாபகம்லாம் எனக்கு வந்துட்டு போகுது. அந்த வருத்தப்படாத கரடிகள் சங்கம் இன்னும் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி, நான் டக்குன்னு பார்க்கும்போது போஸ்டர்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் பண்ணி தான் நான் நினச்சி வந்தேன். பட் இது அப்படியே ஒரு வேறு டிஃப்ரெண்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்த இதே. ஸோ என்ஜாய் பண்ணலாம் வந்தால் கண்டிப்பாக. ஒவ்வொரு டைலாக்கும் லேக் ஆகுமான்னு பார்த்தேன். ஆனால் எல்லா டைலாக்குமே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நான் சிரித்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த எஃபெக்டோட பார்க்கும்போது எங்கேயாச்சும் 3D எஃபெக்ட் வந்து எங்கேயாச்சும் தான் மிஸ்டேக் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தேன். பட் எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நானே நல்லா தான் இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ண உடனே நல்லா தான் இருந்தது. ஃபேமிலியாக தான் பார்க்கலாம். எந்த குட்டீஸ் தான் எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண உடனே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா தான் இருந்தது. நான் மோட்டு பத்திர நடத்தோ, அதுக்கப்புறம் முந்தா சிவானா பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி படத்தை நான் பார்த்ததே இல்லை. நல்லா தான் இருந்தது. ஒருத்தன் வந்து ஓட பவர், ஒருத்தன் வந்து இப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒன்று பவர், அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதா பவர். நல்லா இருந்தது. எங்கள் படம் ரொம்ப அருமையாக இருந்தது. சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம். அதாவது நிறைய சீன்ஸ் வந்து விறுவிறுன்னு போயிடுச்சு. காமெடியும் நல்லா இருந்தது. ஒரு அனிமேஷன் மாதிரி கூட இல்லை, ரியல் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். 3D எஃபெக்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு அந்த பூவெல்லாம் விழுறதோ இல்லை நம்ம பனி விழுறது எல்லாமே ரொம்ப ரியலாக இருந்தது. எங்களுக்கு ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்க்கலாம். நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஸ்டோரி. நல்ல விறுவிறுன்னு இந்த அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆர்மியில் என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரியே நல்லா போச்சு படம். மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சவுண்டு வந்து ஒரு சவுண்டு ரொம்ப இதெல்லாம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த 3 பேர்த்து எனக்கு ரெட் கலர் தான் பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் அந்த 3D கண்ணாடி போட்டு பார்க்கும்போது எல்லா கிராஃபிக்ஸ் கிட்ட வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, கிட்ட வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரிப்பேர் கம்பி தான் கிட்ட வர மாதிரி இருந்துச்சு. ரிப்பேர் கம்பி அது எவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. பீக் கலராக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் சீன் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபைட்டாக போட்டு நல்லா இருந்துச்சு. படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சார். சூப்பராக இருக்குது படம். விறுவிறுப்பாக இருக்குது. நல்ல கார்ட்டூன் மாதிரியே தெரியல, அது நிஜ படம் மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியாக ஃபாஸ்ட்டாக போகுது. செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. யாஷிகா ப்ரொடக்ஷன் பாலசுப்ரமணி அவர் தான் நம்மளை இங்கே வந்து படம் பார்க்க வச்சது. நல்ல சூப்பராக இருக்குது. 100 நாள் ஓடும் கண்டிப்பாக படம். இது பார்க்கணும். 3D எஃபெக்ட்டும் நல்லா இருக்குது. அந்த கண்ணாடி போட்டோன்னே சூப்பராக இருக்குது. கிட்ட வர மாதிரி இருக்குது படம். குழந்தைங்க நல்லா லைக் பண்ணுவாங்க. ஃபேமிலியும் பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தை பார்த்தா 100 days கண்டிப்பாக கொடுப்போம். தேங்க்யூ. சார் டிஜி சூப்பராக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் கூட நல்லா இருக்குது.
நல்ல பிக்சரைசேஷன் நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இப்போதைக்கு ஞாபகம் வரல, பட் சைல்ட்ஹுட்ல இப்போ நாங்கள் அந்த அளவுக்கு தெரியல. 3D எஃபெக்ட் சூப்பராக இருக்கு, அனிமேஷன் எல்லாமே நல்லா இருக்கு, மூவி நல்லா பார்க்குற அளவுக்கு இருக்கு, பார்க்குறத விட சூப்பராகவே இருக்கு, சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. 3D பிக்சர் லுக்கு, அனிமேஷன் கிட், வாய்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, பக்காவாக இருக்கு. காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கு, சென்சார் எல்லாமே நல்லா இருக்கு, ஃபைட் கூட இருக்கு, எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கு. பசங்க பார்த்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. அருமையாக இருக்கும் சார். நான் சின்ன வயசில் மைடியர் குட்டி சாத்தான் படம் பார்த்தேன். அதோட அதிகமான எமினேஷனில் இருக்குல்ல படம், கண்ணில் வந்து குத்துறா மாதிரி இருக்குது. பசங்க பார்க்க வேண்டிய படம், அருமையாக இருக்குதுங்க, அருமையாக இருக்குது, அருமையாக. ஃபேமிலியோட குழந்தை குட்டியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். நாங்கள் குருபரன் இன்டர்நேஷனல் யாஷிகா பிக்சர்ஸ் வந்து சேர்ந்து இந்த படத்தை இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து பொன்னி பியர்ஸுங்கிறது வந்து சீரியஸ். இது வந்து 12வது பார்ட்டு. பொன்னி பியர்ஸ் ஹிடன் ப்ரொடெக்டர் அப்படிங்கிறது படத்தோட டைட்டில். 3D இது. நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் ஆல் இண்டியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 400 தியேட்டர் பக்கமாக ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படம் வந்து சைனாவில் வந்து கிட்டத்தட்ட 1500 கோடி வசூலாயிருக்கு. எல்லாருமே அங்கே ஃபாரினில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி படம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமேல் தான் நாங்கள் இங்கே வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். 26 ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணுறோம் எல்லாமே. அதான் சார், இந்த படம் வந்து சைனாவில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். 1500 கோடி பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஒரு 45 செகண்ட் தான் ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்தோம். நானும் சாரும் பார்த்தோன்னே சரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கார்ட்டூன் ஃபிலிம் எடுத்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம் இந்தியா ஃபுல்லான்னு நினச்சி ஒரு முடிவு பண்ணி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி இந்த படத்தை வாங்கி இந்தியா ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் 400 தியேட்டரில் பண்ணுறோம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த 4 லாங்குவேஜில் வந்து படம் வந்து 26ஆம் தேதி வந்து ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. இதை வந்து நீங்கள் தான் கொண்டு போய் நல்லபடியாக வந்து கண்டிப்பாக இந்த படம் பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம். நீங்களாம் பார்த்தீங்க, ஆனால் நிறைய பேர் வெளியே வரல. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் நினச்சா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லபடியாக வந்து சேர்த்து ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். உங்களோட தயவு வந்து ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. இந்த மாதிரி அனிமே